வணக்கம் நண்பர்களே. மாறும் ஃபீல்ட் எக்ஸிடேஷன் மற்றும் லோடு மீதான பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் உடன் டிசி ஷண்ட் ஜெனரேட்டரின் பில்டப் வோல்டேஜ் எவ்வாறு கண்டறிதல் என்பது குறித்த இந்த பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின்வருபவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். டிசி ஷண்ட் ஜெனரேட்டரின் டெர்மினலை கண்டறிந்து டெஸ்ட் செய்தல், டாக்கோமீட்டர் உதவியுடன் டிசி ஷண்ட் ஜெனரேட்டரின் வேகத்தை அளவிடுதல், டிசி ஷண்ட் ஜெனரேட்டரை கனெக்ட் செய்து வோல்டேஜை அதிகரித்தல், டிசி ஷண்ட் ஜெனரேட்டரை லோடு செய்து அதன் பண்புகளை கண்டறிதல். இந்த பயிற்சிக்கு தேவையான டூல்ஸ், மெட்டீரியல் மற்றும் மிஷினரிகளை எடுத்துக்கொள்வோம். காம்பினேஷன் பிளையர், ஸ்க்ரூ டிரைவர், எலக்ட்ரிஷியன் நைஃப், டாக்கோமீட்டர், மூவிங் காயில் அம்மீட்டர் 0 முதல் 1 ஆம்பியர் வரை, மூவிங் காயில் வோல்ட் மீட்டர் 0 முதல் 300 வோல்ட் வரை, மூவிங் காயில் அம்மீட்டர் 0 முதல் 20 ஆம்பியர் வரை, டிசி ஷண்ட் ஜெனரேட்டர், ரியோஸ்டட், நைஃப் ஸ்விட்ச் டபுள் போல், நைஃப் ஸ்விட்ச் சிங்கிள் போல், லேம்ப் லோட். வழங்கப்பட்டுள்ள டிசி ஷண்ட் ஜெனரேட்டரின் நேம் பிளேட் விவரங்களை கண்டறிந்து குறித்துக் கொள்ளவும். வழங்கப்பட்டுள்ள டிசி ஷண்ட் ஜெனரேட்டரின் டெர்மினலை கண்டறியவும். டெஸ்ட் லேம்பை பயன்படுத்தி டெர்மினல் பேஸை கண்டறியவும். டெஸ்ட் லேம்பின் பிரகாசத்தை வைத்து ஆர்மேச்சர் மற்றும் ஃபீல்டு வைண்டிங்கை கண்டறியவும். சர்க்யூட் டயகிராமின் படி சர்க்யூட்டை கனெக்ட் செய்யவும். ஃபீல்டு ஸ்விட்சை ஓபனை வைத்து ஃபீல்டு ரியோஸ்டேட்டை கட்டின் நிலை அல்லது குறைந்தபட்ச நிலையில் வைக்கவும். டிசி ஷண்ட் ஜெனரேட்டருடன் இணைக்கப்பட்டுள்ள பிரைம் மூவரை ஸ்டார்ட் செய்யவும். சுழற்சி திசையானது டிசி ஜெனரேட்டரில் குறிப்பிடப்பட்டுள்ள திசையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் பிரைம் மூவரின் சுழற்சி திசையை மாற்றவும். டாக்கோமீட்டர் உதவியுடன் ஜெனரேட்டரின் வேகத்தை அளவிடவும். ஒரு நிமிடத்தில் மிஷினால் மேற்கொள்ளப்பட்ட ரெவல்யூஷன் எண்ணிக்கை அல்லது ஆர்பிஎம். ஜெனரேட்டர் அதன் ரேட்டட் வேகத்தில் இயக்குவதற்கு பிரைம் மூவரை சரி செய்யவும். சோதனை முழுவதும் வேகத்தை சீராக வைத்திருக்கவும். ஆர்மேச்சரில் இன்டியூஸ்டு செய்யப்பட்ட வோல்டேஜை அளவிட்டு அட்டவணையில் குறித்துக் கொள்ளவும். ஃபீல்டு கரண்ட் 0வாக இருப்பதால் ஏற்பட்ட ரெசிடுவல் மேக்னெட்டிசம் காரணமாக இந்த இன்டியூஸ்டு செய்யப்பட்ட வோல்டேஜ் உருவாகிறது. ஃபீல்டு போல்ஸில் ரெசிடுவல் மேக்னெட்டிசம் இல்லையெனில் ரெசிடுவல் வோல்டேஜ் உருவாகாது. இத்தகைய நிலையில் ஃபீல்டு வைண்டிங்கை குறுகிய காலத்திற்கு பேட்டரி போன்ற டிசி சோர்ஸுடன் கனெக்ட் செய்வதன் மூலம் ரெசிடுவல் மேக்னெட்டிசமை மீண்டும் உருவாக்கலாம். ஃபீல்டு சர்க்யூட் சுவிட்சை மூடிவிட்டு ஃபீல்டு ரியோஸ்டேட்டின் ரெசிஸ்டன்ஸை குறைத்து ஃபீல்டு கரண்டை படிப்படியாக 0.1 ஆம்பியருக்கு அதிகரிக்கவும். குறிப்பிட்ட திசையில் ஜெனரேட்டர் ஓடினாலும் வோல்டேஜை உருவாக்க முடியவில்லை என்றால் பிரைம் மூவரை ஸ்விட்ச் ஆஃப் செய்து ஜெனரேட்டரின் ஃபீல்டு டெர்மினலை இன்டர்சேஞ்ச் செய்யவும். ஃபீல்டு டெர்மினலின் E1ஐ அமீட்டரின் பாசிட்டிவ் டெர்மினலுடன் டெர்மினல் E2ஐ ஸ்விட்சுடன் கனெக்ட் செய்தல் போன்று ஃபீல்டு ரியோஸ்டேட் அல்லது ரெகுலேட்டரை மாற்றும் போது அது முன்னோக்கி திசையில் பாசிட்டிவாகவும் மெதுவாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும். ரிவர்ஸ் நகர்வை தவிர்க்க வேண்டும். 0.1 ஆம்பியர் அளவுகளில் மெதுவாக ஃபீல்டு கரண்டை அதிகரிக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு படியிலும் ஃபீல்டு கரண்டை குறித்து கொண்டு அதனை இன்டியூஸ்டு வோல்டேஜையும் குறித்து கொள்ள வேண்டும். ரேட்டர் மதிப்பின் 125% மேலாக இன்டியூஸ்டு வோல்டேஜ் வரும் வரை மட்டுமே ஃபீல்டு கரண்டை அதிகரிக்க வேண்டும். இடைவேளிகளில் ஜெனரேட்டரின் வேகத்தை சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் ரேட்டர் மதிப்புக்கு அதனை அட்ஜஸ்ட் செய்யவும். டிசி ஜெனரேட்டர் மற்றும் பிரைம் மூவரை ஸ்விட்ச் ஆஃப் செய்யவும். இன்டியூஸ்டு வோல்டேஜை Y ஆக்சிஸிலும் ஃபீல்டு கரண்டை X ஆக்சிஸிலும் வைத்து கிராஃப் வரையவும். வெவ்வேறு லோடில் டிசி ஷண்ட் ஜெனரேட்டரின் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸை கண்டறியவும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் அல்லது குறைந்த மதிப்பில் அமைத்து மல்டிமீட்டர் ப்ராப்ஸை ஆர்மேச்சர் டெர்மினலில் பொருத்தவும். அளவீடுகளை குறித்துக் கொள்ளவும். வழங்கப்பட்ட டிசி ஷண்ட் மிஷினின் கெபாசிட்டிக்கு கேபிள், ஸ்விட்ச், லோட் மற்றும் மீட்டரை தேர்ந்தெடுக்கவும். சர்க்யூட் டயகிராமில் காண்பிக்கப்பட்டுள்ளபடி டிசி ஷண்ட் ஜெனரேட்டரின் டெர்மினலுடன் மீட்டர்ஸ், ரியோஸ்டேட் மற்றும் லேம்ப் லோடை கனெக்ட் செய்யவும். லோடு ஸ்விட்சை ஓபனில் வைத்து லேம்ப் லோடில் உள் அணைத்து சர்க்யூட் ஸ்விட்சையும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யவும். ஃபீல்டு ரெகுலேட்டர் ரெசிஸ்டன்ஸை கட்டின் நிலை அல்லது குறைந்தபட்ச நிலையில் வைக்கவும். பிரைம் மூவரின் தொடக்க முறை மற்றும் அதன் வேகத்தை அட்ஜஸ்ட் செய்யும் செயல்முறை குறித்து தெளிவாக தெரிந்து வைத்திருங்கள். பிரைம் மூவரை ஸ்டார்ட் செய்து ஜெனரேட்டரின் ரேட்டட் வேகத்திற்கு கொண்டு வரவும். ஃபீல்டு ரியோஸ்டேட்டை அட்ஜஸ்ட் செய்வதன் மூலம் ஜெனரேட்டரின் வோல்டேஜை அதன் ரேட்டட் மதிப்பிற்கு அதிகரிக்கவும். ஓபன் சர்க்யூட் வோல்டேஜின் மதிப்பை அட்டவணையில் உள்ளிடவும். ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் V E - IA × RA வை கண்டறியவும். இதில் E என்பது இன்டியூஸ்டு EMF, IA என்பது ஆர்மேச்சர் கரண்ட், RA என்பது ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். ஆர்மேச்சர் கரண்ட் IA IL + ISH ஐ அளவிடவும். இதில் IL என்பது லோட் கரண்ட், ISH என்பது ஃபீல்டு கரண்ட். லோடு இல்லை என்றால் IL 0ஆக இருக்கும். அதனால் IA ISH. லோடு இல்லை என்றால் டெர்மினல் வோல்டேஜ் V
E-0 + ISHRA. லோடு ஸ்விட்சை மூடி சிறிய லாம்பை ஆன் செய்வதன் மூலம் ஜெனரேட்டரை படிப்படியாக லோடு செய்யவும். அதற்குரிய டெர்மினல் வோல்டேஜ், ஷண்ட் ஃபீல்டு கரண்ட், லோடு கரண்ட்டை அளவிட்டு அதனை அட்டவணையில் பதிவு செய்யவும். இடைவெளிகளில் ஜெனரேட்டரின் வேகத்தை சரிபார்த்து ரேட்டட் மதிப்பிற்கு அட்ஜஸ்ட் செய்யவும். லோடு கரண்ட்டை அதன் ரேட்டட் மதிப்பின் 125% வரை அதிகரிக்கவும். அதற்குரிய டெர்மினல் வோல்டேஜை குறித்துக் கொண்டு லோடு கரண்டின் வெவ்வேறு படிக்கான ஃபீல்டு கரண்ட்டை அட்டவணையில் குறிக்கவும். லோடு கரண்ட்டை படிப்படியாக 0க்கு குறைத்து லோட் சர்க்யூட் மற்றும் பிரைம் மூவரை ஆஃப் செய்யவும். டெர்மினல் வோல்டேஜை Y ஆக்சிஸிலும் லோடு கரண்ட்டை X ஆக்சிஸிலும் வைத்து DC ஷண்ட் ஜெனரேட்டரின் எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக் கிராஃபை வரையவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களால் பின்வருவவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். DC ஷண்ட் ஜெனரேட்டரின் டெர்மினலை கண்டறிந்து டெஸ்ட் செய்தல். டேக்கோமீட்டர் உதவியுடன் DC ஷண்ட் ஜெனரேட்டரின் வேகத்தை அளவிடுதல். DC ஷண்ட் ஜெனரேட்டரை கனெக்ட் செய்து வோல்டேஜை உருவாக்குதல். DC ஷண்ட் ஜெனரேட்டரை லோடு செய்து அதன் பண்புகளை கண்டறிதல். இத்துடன் பயிற்சி முடிவடைகிறது. அடுத்த பயிற்சியில் சந்திக்கலாம்.